இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான காடை மசாலா பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஹோம் ஃபுட் டுடே சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹோம் ஃபுட் டுடே சேனலோட இன்றைக்கி ஸ்பெஷலான காடை மசாலா எப்படி செய்யலாம். நல்ல செக்க எண்ணெயாக பார்த்து நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அதில் சோம்பு 1 ஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம், 4 வரமிளகா, கொஞ்சம் இஞ்சியும் 2 பச்சை மிளகாவும் தட்டி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், நல்ல பெரிய வெங்காயம், இல்லைன்னா சின்னதாக இருந்ததுன்னா 2 பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. அதை நல்லா வதக்குங்க. அது வதக்கும் பொழுதே ஒரு நல்ல தக்காளி, ஒரு நல்ல பழுத்து பெருந்தக்காளியாக பார்த்து அதை கட் பண்ணி போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் 1 ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா வேக வைக்கட்டும். இதுக்கு இடையில் இதை இந்த காடை நம்ம அப்படியே போடலாம். பட் இருந்தாலும் அதுக்கு கொஞ்சம் காரம் ஏறணும் அப்படிங்கிறதுக்காக நான் மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் உப்பும் போட்டு பிசைஞ்சு வச்சுருந்தேன். இப்போ அதை எடுத்து இதில் போட்டு நம்ம நல்லா கிளறிக்கிறோம். இப்போ கிளறிட்டே பார்த்திங்கன்னா அது பாருங்கள் நல்லா தனித்தனியாக வருது இல்லைங்களா. இப்போ நம்ம மல்லிப்பொடி 2 ஸ்பூன், 2 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி, இதெல்லாம் கலந்தது தான். நான் அந்த இதை போட்டிருக்கேன். இப்போ போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு நம்ம மசாலாவாக தான் கொஞ்சம் ட்ரை மசாலா, செமி மசாலாவை தான் பண்ண போகிறோம். அதனால் வேகிறதுக்கு தேவையான தண்ணீர் ஊற்றி வேக வைக்கிறதுக்கு நம்ம மூடி வைக்கிறோம். இப்போ மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 10 மினிட்ஸ் கழித்து திறந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு கிடைக்குது. இப்போ நம்ம தொட்டு பார்த்தோம்னா வேகலை, இன்னும் கொஞ்சம் வேகணும். ஆனால் சிக்கன் மாதிரி காடையும் சீக்கிரம் வெந்துடும். அதனால நம்ம குக்கர்லலாம் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை, இதுவே போதுமானது. இப்போ மறுபடியும் நான் ஒரு 5 மினிட்ஸ் நான் அதை க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். பாருங்கள் அந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வற்றி அது மசாலாலாம் அதோட மிக்ஸ் ஆகி நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய இந்த மசாலா சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம மிளகுத்தூளை கொஞ்சம் நம்ம தூள் பண்ணி போட்டுக்கிட்டு அதோட நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் அப்படியே தூவி அதை போட்டு நல்லா பிசைஞ்சு நம்ம இப்போ பரிமாறலாம். நம்ம ஹோம் ஃபுட் டுடே சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு தான் எங்களை இன்னும் மேலும் வழிநடத்துவதற்கு ஆதரவாக இருக்கும். நன்றி, வணக்கம்.